வணக்கம் 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 ஐயா. வணக்கம். வணக்கம் 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 சிவா. வணக்கம் ஐயா. சிவா இன்றைக்கு பங்குனி 15 மார்ச் 28 அமாவாசை. இன்றைக்கு தேய்பிறை சதுர்த்தசி முடிஞ்சு அமாவாசை தொடங்குச்சு. 9:56 வரைக்கும் சதுர்த்தசி, அதுக்கு பிறகு அமாவாசை. அமாவாசை திதி நிர்ணயம் மத்தியானம் இருக்கணும். ஒரு திதிக்கு ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது. அமாவாசை திதி மத்தியான காலத்துல இருந்தா அன்னைக்கு அமாவாசை. இன்னைக்கு இப்ப இருக்கிற திதி சதுர்த்தசி 9:56 வரைக்கும். அதுக்கு பிறகு அமாவாசை தொடங்குது. மத்தியானம் இருக்கிறது அமாவாசை திதி. அமாவாசம் நாங்கள் பொருள் நந்து உதரண்டில திருமுறை இது பார்க்க போறோம். என்ன வருதுன்னு பார்ப்போம். காரைக்காலம்மையாரர்களி ஒரு பாடல் பார்ப்போம். பொங்கை திரங்கி நரம்பெழுந்து அந்த பாடல். இது 11ஆம் திருமுறை. பண்றேன் பாருங்க. அதிலும் தெரியுதா? படிங்க. திருச்சிற்றம்பலம். பொங்கதிரங்கி நரம்பெழுந்து குன்று கண்பன் பற்குழி வயிற்றோ பங்கி சிவந்திரு பற்கள் நீண்டு படுயர் நீள்கணைக்கால் ஓர் வெண்பை தங்கி அலறி உலறு காட்டில் தாழ்தடை எடுத்திசையும் வீசி அங்கம் குளிர்ந்தனலாடும் மங்கள் அப்பனிட திருவாலங்காடே. காரைக்காலம்மையாருடைய பாடல் திருவாலங்காடு. மயானம் சிவ ஸ்தலமான வரலாறுகள் இருக்குது. திருவாலங்காடு அப்படியான உண்டு. காஞ்சியில இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் கோயில் முந்தி கச்சி ஏகம்பம், கச்சி மயானம் என்று சொல்றது. அதே மாதிரி திருக்கடவூர் மயானம் அபிராமி அந்த இன்றைக்கு போறது. இப்ப எங்களுக்கு இப்ப இருக்கிற இந்த செத்த விடுண்டா துடக்கு பிடமண்டா தொடப்படாது கோயில் போகக்கூடாது முந்தி மயானம் எங்களுக்கு வழிபாட்டு தலமாகவும் இருந்திருக்கு. காரைக்காலம்மையார் காலத்துல திருவாலங்காடுல போறேக்க மயானத்துலதான் சிவபெருமானம் இருந்திருக்கு. அவ படிக்கிறார். கொங்கை திரங்கி என்றா சோர்ந்து தளர்ந்து என்று சொல்லலாம். நரம்பெழுந்து மேலே இருக்கிற அந்த நரம்புகள் எல்லாம் புடைத்து கொண்டு நிற்குது. அவ்வளவுக்கு மெலிந்து. குண்டு கண் குழி விழுந்த கண்கள். வெண்பல். ஏன் வெண்பல் என்று சொல்றார்? பல். குழி வயிறு குழி விழுந்திருக்கு. பங்கி சிவந்து. பங்கி என்றது என்னென்று பார்க்க வேணும். சிவந்து இரு பற்கள் நீண்டு. இந்த பல்லு ரெண்டு நீண்டு இருக்கு. பரடு உயர் நீள் கணைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க என்று சொல்வார்கள். கணைக்கால் என்பது எதை சொல்லுது?
இந்த கீழே கீழ்கால் ஆங்கிள் ஆங்கிள். எங்களா ஐயா ஆங்கிள். அதுதான் கணைக்கால். முழந்தாள் முழந்தாள்னது இங்க நடுவில் வாரது. ம். இந்த முளைக்கால். அப்ப அந்த கணைக்கால்ல அந்த வெளியில இருக்கிற எலும்பு அது பரடு என்று சொல்லுகிறார்கள். அந்த பரடு எலும்பு குதிக்கால இருக்கிற எலும்புகள் உண்டு, அதெல்லாம் வெளியில தள்ளி கொண்டு நிக்குது. பரடு என்ன பரடு உயர் நீள் கணைக்கால் ஓர் வெண் பேய். பேயெல்லாம் வெள்ள நிறம் என்றுதான் அந்த காலத்து இது. இப்பதான் கருத்த பேய் என்று சொல்றது. அந்த காலத்துல கருப்பு தான் அழகு. சுவாமி விக்கிரகமும் கருப்பு தான். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊசி இன்னும் கருப்பாக்கி வச்சிருப்போம். என்ன வெள்ளையா இருக்கிறது எல்லாம் பேய் அந்த காலத்துல. இப்ப மாதிரி இல்லை. அப்ப வெண் பேய் இது மாக்கோ போலவோ மற்றது பாகினோ வேற ஒரு அவரும் சொல்லுவார். வெள்ளை அவர்கள் கருப்பைத்தான் அவர்கள் அப்படி அழகென்று சொல்லுகிறார்கள். வெண் பேய் தங்கி அப்படிப்பட்ட பேய். அப்ப பேயின்ற டிஸ்கிரிப்ஷன் ஒரு இடவும் பேயின்ற டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்திருக்க மாட்டீங்க. காரைக்கால் அம்மா சொல்றா கொங்கை திரங்கி. அப்ப பெண் பேய் இது அங்க. அதுதான் மெஜாரிட்டி போல இருக்கு. கொங்கை திரங்கி நரம்பெழுந்து குண்டு கண் குழிகுழிந்த கண் வெண்பல் குழி வயிற்று பங்கு சிவந்து இரு பற்கள் நீண்டு பரடு உயர் நீள் கணைக்கால் ஓர் வெண்பேய் தங்கி தங்கி அலறி உலறு காட்டில். அலறி உலறு உலரென்றா குதிச்சோடி கொண்டு தெரிகிறது. அலறி என்றால் சத்தமிட்டு கொண்டு தெரிகிறது. காடு என்பது எங்க சுடுகாடு. எட்டு திசையும் வீசி அங்கங் குளிர்ந்து அனல் ஆடும் எங்கள் அப்பன். அந்த சுடுகாடுல சிவபெருமான் ஆடுறார். அங்கங் குளிர்ந்து ஆடுறார். அனல் ஆடுகின்றார். அனலாடி என்று சொல்லுவார்கள். என்றால் ரெண்டு கருத்து உண்டு. கையிலே அனலை ஏந்தி ஆடுகின்றார், மற்றது சுடுகாட்டு அனலிலே ஆடுகின்றார். தாழ்சடை எட்டு திசையும் வீசும் வண்ணமாக ஆடுகின்றார். எங்கள் அப்பனிடம் திருவாலங்காடி. இது முதலாவது பாடு. பன்னட்ட பாடல் இருந்தது. காரைக்கால் அம்மையார் தான் முதல் எங்களுக்கு தமிழ்ல இந்த பன்முறையை எங்களுக்கு வச்சவர். தேவாரம் மாதிரி அந்த பண் பாடலை வைத்தது அவர்தான். இவர் காலத்தால் முந்தியவர். நாயன்மார்களுக்குள்ள காலத்தால் முந்தியவர். மரபு ரீதியாக திருமூலரை இவருக்கு முந்தியவராக சொல்வதுண்டு. இவர்தான் காலத்தால் முந்திய. இவருடைய காலத்தை 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 5ஆம் நூற்றாண்டு வரைக்குள்ள காலமாக சொல்லுவார். காரைக்கால் என்ற தலத்துல இருந்து வந்தபடினாலே காரைக்கால் அம்மை என்று பெயர் பெற்றவர். கீழே அந்த பரடு பங்கி என்பது என்னென்று பார்ப்போம். அதுல பொழிப்புரை எழுதவில்லை. குறிப்புரை. பங்கி என்பது தலைமயிர். பங்கி சிவந்து என்றா தலைமயிர் செம்பரடு வச்சு. உலறுதல் என்றால் பசியால் உடல் மெனிதல். நான் நினைச்சேன் உலறுதல் என்றால் பசியால் உடல் மெனிதல். அனல் ஆடுதல் என்றா சுற்றிலும் நெருப்பெரிய நடுவே நிறம் ஆடுதல். இங்க நம்ம ஆடுபவன் அங்கங் கொளிர்த்திருத்தல் வியப்பு என்றபடி. அருமையான ஒரு பாடல். பாலம்மையாருடைய பாடல். இதுக்கு நேரடியாக பொருள் பார்த்தால் காரைக்கால் அம்மையார் போய் இங்கேதான் இருந்தார். இங்க இவையோட இங்கே இருந்தார். தான் காரைக்கால் அம்மையாரையும் பேய் என்று சொல்றது. என்ன காரைக்கால் பேய் என்று சொல்றார். இது அந்த காலத்துல ஒரு என்ன சொல்றது ரிபல்லியஸா போறது. இப்ப ஆண்கள் காபாலிகரா போறது இருக்குது. என்ன அகோரி சன்னியாசியா போறது, காபாலிகரா போறது எல்லாம் இருக்குது. இப்ப பெண்கள் அந்த நாளையில சன்னியாசிய மரபு பெண்களுக்கு இருக்கேல. நாங்கள் பார்க்கல தானே. இப்படி ஒரு ரிபல்லியஸ் இதெல்லாம் போய் இப்படி சுடுகாட்டுல இருந்தா, சுடுகாட்டுல ஒரு தரம் கிட்ட வர ஆயினவன் அதுக்கு இப்படி கோலத்தோட இருந்தா. அப்ப இது அந்த நாளையில இருந்த சில ஒரு சமூகத்துல இருந்து வெளியேறி இல்லத்துக்கு வெளியேறி அப்படி போய் இருந்த பெண்களா இருக்கலாம். கிழமையார் அப்படித்தானே போனவர். அவர்களுக்கு அது ஒரு சுடுகாடு ஒரு பாதுகாப்பாக இருந்திருக்குது. அங்க கூடி இருந்திருக்கணும். அப்படியான ஒரு இதா எடுக்கலாம்.
தான் இந்த முதலாவது பாடல். அடுத்த பாடல நீங்கள் ஒரு ஆள் படிங்க. கள்ளி கவட்டிடை காலை நீட்டி கடற்கொள்ளி வாங்கி மசிந்து மயையே விள்ள எழுதி விடுவேரென்ன நக்கு வருந்து விலங்கு பார்த்து துள்ளி சுடலை சுடுபுண தீ சுட்டிய முற்றும் சுழிந்து பூலி அள்ளி அவிக்க நின்றாடும் எங்கள் அப்பனும் திரு ஆலங்காடே. கள்ளி கவட்டிடை காலை நீட்டி கடை கொள்ளி வாங்கி மசித்து மையை விள்ள எழுதி. கள்ளிச்செடிகள் இருந்திருக்குது. அது கொண்டு அங்க காலை நீட்டி கொண்டிருந்து இந்த கொள்ளிக்கட்டைய வாங்கி அதை மசிச்சு அந்த கரியை எடுத்து கண்ணுக்கு மை பூசினோம். கடை கொள்ளி வாங்கி மசித்து மையை வெள்ள எழுதி விடுவடன்ன நக்கு விரண்டு விலங்கு பார்த்து துள்ளி பார்க்கணும். ஏதோ ஒன்று பார்த்து துள்ளுது, விலங்குண்டு போட்டுருக்கு பார்ப்போம். சுடலை சுடுபுண தீ சுட்டிய முற்றும் சுழிந்து ஊழ்தி அள்ளி அவிக்க நின்றாடு மெங்கள் அப்பனிடம் திருவாலங்காடே. என்ன போட்டிருக்கேன் பார்ப்போம். கள்ளிக்கவடு கள்ளி மரத்தின் கிளைகள், கடை கொள்ளி எரிந்து முடிந்த கொல்லிக்கட்டை, வாங்குதல் எடுத்தல், மசித்தல் மசிய அரைத்தல், பேய்கள் கண்கள்கள் என்ற மை கரியேட. அதுவும் மேக்கப் போடுது பாருங்க. வாறு செய்வனவும் பெண் பெய்களே என்பது விளங்கும். பார்க்க எங்களுக்கு அந்த இந்த பட ஞாபகம் வரையில என்னது கலகலகலகலன்னு சொல்லி அந்த படம் ஒன்று வந்துச்சு, கண்ணை சுத்தி வைபூசண அந்த வெள்ள கண்ணு நின்று வெடு வெடு என்பது சினக்குறு. எனவே நகுதல் கோபச்சிருப்பாயிற்று. வெருளுதல் தம்மை வெருட்டும் பேவல் கடந்து நினைத்து விளக்க ஆக்கம் பெறுவிக்க. விலங்காக பார்த்தல் நேரே பாராமல் பலமாகவும் இடமாகவும் திரும்பி திரும்பி பார்த்தல். விலங்காக பார்த்தல் என்றால் நேரே பாராமல் அங்கேயும் இங்கேயும் திரும்பி திரும்பி. பிணஞ்சுடு தீ சுட்டுட சுழித்தல் கோபித்தல். பூழ்தி புழுதி இது பூவில் ஆவித்தல் தன்னை சுட்ட தீயை. நல்ல ஒரு வர்ணனை. கள்ளி காட்டிடை காலை நீட்டி கடை கொள்ளி வாங்கி மசித்து மையை வெள்ள எழுதி விடுவர நக்க வெருண்டு விலங்கு பார்த்து துள்ளி அங்க இவங்க துள்ளி சுடலை சுடுகுன தீ சுட்டிய முற்றும் சுழிந்து ஊழ்தி அள்ளி அவிக்க. அந்த நெருப்பில எரிஞ்சு அந்த புழுதி கிடக்குது, அந்த புழுதி எல்லாம் பறந்து அது தீய அவிக்குது. அந்த ஆடுற ஆட்டத்துல புழுதி பறக்குது. இதை நாங்கள் படித்து போட்டு படுத்தா நல்லா இருக்கும். எல்லா பயமும் போகத்தானே வேணும். நின்றாடு மங்கள் அப்பனிடம் திருவாலங்காடே. அகோரி சம்பிரதாயம் எங்க இருந்து வந்தேன்னு விளங்குது என்ன. அடுத்த பாருங்க. சிச்சிதம்பலம். வாகை விரித்து வெண்ணொற்றொலிப்ப மயங்கிருள் கூர் நடுநாளையாங்கே ஊகையுடான் ஆண்டலை பாட ஆந்தை கூடதன் மேற்கு தோடசி வீசி ஈகை தொடர் கள்ளி வீழல் ஈமம் இடுகடு காட்டகத்தே ஆகம் குளிர்ந்த நலாடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே. சிவபெருமான் தான் ஆடுறார். ஆறுட சுடலையத்தான் வர்ணிக்கணும். வாகை விரிந்து வெள் நெட்டு ஒலிப்ப மயங்கு இருள் கூர் நடு நாளை ஆங்கே கூகையொடு ஆண்டலை பாட. கூகை ஆந்தலை என்றது இன்னொண்டா இருக்கணும். ஆந்தை கோட ஆந்தை அகவது தன்மேல் ஆந்தை கோட தன்மேல் குதித்த
எடுத்து ஓட வீசி ஈகை படர் தொடல் கள்ளி நீழல் ஈமம் இடு சுடு காட்டகத்தே. இது சுடுகாடு மட்டுமல்ல, இடுகாடு. விடுகாடுண்டா புதைக்கிறது. ரெண்டும் இதுதான். ஈமம் இடு சுடு காட்டகத்தே ஆகம் குளிர்ந்து அனலாடு மங்களப்பனிடம் திருவாலங்காடே. சுடுகாட்டு வர்ணனை என்ற சொற்களை பார்ப்போம் என்ன பொருள் அண்டு. புரை வாகை வகை காட்டு வாகை மரம் விரிந்து தலைத்திருக்க நெற்று. நெற்று என்பது வெண்மையாயது காய்ந்து போன மயங்கிருள். மாலை காலத்தில் பகலடு பொருந்திய இருள். அது பின் மிகுதலின் கூர் என்ற நடுநாள் நள்ளிரவு. நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சாலின புறப்பாட்டிலும் வந்தது. நடுநாள் என்ற யாமம். ஆண்டலை மனிதன் தலை போலுள்ள தலையுடைய ஒரு பறவையோட கடவுளை. மனுஷ தலை போல ஒரு தலை உள்ள பறவைதான் ஆண் தலையாம். கூடு என்பது மரக்கிளை. ஊகையும் ஆண்தலையும் கூப்ப கேட்டு ஆந்தை மரக்கிளையும் மேல் இடம் பெயர்ந்து ஓடுகின்றது. வீசுதல் ஈகை இண்டங்கொடி. ஈகை வீசி படர்கின்ற தொடர்கள்ளியின் நீளவுடைய சுடுகாடு. சுடுகாடு எனவும் ஈமம் பிணஞ்சுடும் விறகு. ஊகை முதலிய உருவாக ஈமம் ஒருவால் இடப்பாடு. ஆகம் குளிந்து என்பதற்கு அரங்கம் குளிந்து என்பதற்கு உரைத்தது. ஆகம் என்றது உடம்பு. அப்ப நடுச்சாமத்திலே ஆடுகிறார். இவ்வளவு நடக்குது அங்க. பாகமரம் விரிஞ்சிருக்குது. மற்றது நல்ல இருட்டு. நடுநாள் நடுச்சாமம். அங்க ஊகை ஆண்டலை பறவைகள் பாட ஆந்தை மேற்குதித்து ஓட வீசி ஈகை படர் தொடர் கள்ளி நீழல் ஈமன் சுடுகுடு காத்தகத்தில். அப்படிப்பட்ட சுடுகாட்டில இறைவன் நடனம் ஆடுகின்றார். அடுத்தது குண்டில் ஓம குளிச்சோற்றை வாங்கி குறுநரி தின்ன அதனை முன்னே கண்டிலோம் என்று கனன்று பேய்கள் கையடி தோடிடு காடரங்கா மண்டலம் நன்றம் குளாளமிட்டு வாதித்து வீசி எடுத்த பாதம் அண்டம் உற நிமிர்ந்தாடும் எங்கள் அப்பனிடம் திருவாலங்காடே. குண்டில் ஓம குளிச்சோற்றை வாங்கி. இது சுடுகாட்டுல செய்கிற சில சடங்குகள். அந்த குளிக்க இருக்கிற சோற்றை வாங்கி குறு நரி தின்ன அதனை முன்னே கண்டிலோம் என்று கணங்கள் பேய்கள் கையெடுத்தோடு காடரங்கா. இதன் காணா விட்டுட்டே வேண்டு பேய்கள் கைதட்டி அதை கிளைக்குது. மண்டலன் நின்று அங்குளாலமிட்டு வாதித்து வீசி எடுத்த பாதம் அண்டம் முற. அவர் எடுத்த பாதம் அண்டம் முருகட முட்டுது. அப்படி ஆடுறார் அவர். வீசி எடுத்த பாதம் அண்டமுற நிமிர்ந்தாடு மண்டலப்பன் இடம் திருவாலங்கி. அந்த மியூட் பண்ண வேணும் இருக்கா? ரைட். குண்டில் ஓமக்குழி ஆழத்தோடைய ஓமகுண்டம். இது சுடுகாட்டில் ஈம கடனுக்காக செய்யப்படுகிறது. வாங்கி என்பது எடுத்து முன்பு கண்டிலே பார்க்கவில்லை, பார்த்திருந்தால் நரிகளை விரட்டு தின்றிருக்கலாம் என்று. மண்டபம் வட்டமாக சென்று ஆடுதல். உள்ளாலம் ஆழத்தி எனப்பட குரலால் இசை கூட்டுதல். இந்த உள்ளாலம் தான் வாயால செய்கிறது போல இருக்கு. என்ன வாதித்து காளியோடும் பாதம் புரிந்து எடுத்த பாதத்தை அண்டமுற நிமிர்த்து ஆடினமையால் காளி நமணிந்து தோற்றான். நிமிந்து என்பதும் பாடம். வாதித்து என்பது காளியோட போட்டி போட்டதை சொல்ற. அடுத்தது
உழுது நினைத்து ஒழுங்கிட்டு வெண்டலை மாலை விரவப் பூட்டி கழுதுதன் பிள்ளையை காளி என்று பேரிட்டு சீருடை தாவளத்து பழுது புழுதி துடைத்து உடைத்து புழுதி துடைத்து முலை கொடுத்து போயினதாய வரவு காணா தழுதுறங்கும் புறங்காட்டில் ஆடும் அப்பனிடம் திருகாலங்காடே. அட, இது நல்லா இருக்குது. இது பேய் இந்த தாய்க்கு பிள்ளையும் இருக்குதாம். அப்ப பிள்ளைய வளர்த்து அதுக்கு பால் கொடுத்துட்டு போன தாயை காண வேண்டு பிள்ளை அழுதுதான். விழுது நிணத்தை விழுங்கியிட்டு, நிணம் என்பது ஊன், ஊன்ல இருந்து வடிகிற நிணம். வெண்டலை மாலை விரவ பூட்டி கழுது தன் பிள்ளையை காளி என்று பேரிட்டு சீருடைத்தா வளர்த்து, அட சுடுகாட்டுல வச்சு வளர்க்குது பேய். புழுதி துடைத்து, அங்க இருக்கிற புழுதிகள் துடைத்து முலை கொடுத்து பால் கொடுத்து போயினதாயை வரவு காணாது அழுது உறங்கும் புறங்காட்டில் ஆடும் அப்பனிடம் திருவாலங்காடே. கழுது என்பது பேய், விழுது நினம், உருட்டு திரண்டு இரண்டு ஆகிய கொழுப்பு. கழுது தன் பிள்ளையை நினத்தை நிதறிட்டு எடுத்து உண்டையா கொழுப்பு. வெண்தலை மாலை அப்ப கொழுப்பை உருட்டி துடுக்குடாவாகும் பிள்ளைக்கு. வெண்தலை மாலை பூட்டி புழுதி துடைத்து காளி என்று பேரிட்டு தீருடைத்தா வளர்த்து சிறிது நேரம் விட்டு போயினதாக தாயை வரவேற் காணாது பிள்ளைப்பே அழுது பின் உறங்கும் புறங்காடு என இணைத்துக் கொள்க. சில பேர் புள்ள குட்டிகளோட ஓடி போய் இருக்கிற போல கிடைக்கும் அந்த நாளையில. அடுத்தது பட்டடி நட்டு ஹெற்பாறு காற்பேய் பருந்தொடு கூகை பகண்டை ஆந்தை குட்டியிட முட்டை கூகை பேய்கள் குறுநரி சென்ற நங்காடு காட்டில் பிட்டடித்து புறங்காட்டிலிட்ட பிணத்தினை பேரப் புரட்டி ஆங்கே அட்டமே பாய நின்றாடு மங்கள் அப்ப இடம் திரு ஆலங்காடே. பாப்பம். பட்டடி உகிரன்றது பாப்போம். அணங்கு ஆடு காட்டில் கூகை பேய்களின் குருடகை பேய்களின் குட்டியை ஈன, குறு நரிகளின் குட்டியை ஈன, பருந்தும் கூகையும் பகண்டையும் ஆந்தையும் முட்டையிட. பகண்டை ஒரு பறவையா இருக்க வேண்டும். பாறுகாட் பேய்கள் என்று சென்று அவைகளை பிட்டு வீசி புறங்காட்டில் இடப்பட்ட பிணத்தை புரட்டி நெடுக்கும் கொடுக்குமாக பாயமந்து ஓட ஆடு மங்களப்ப. அட, இன்றைக்கு படிச்சதுக்கு நித்திர வராது போல. விவிட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் சுடுகாட்டு பேய்கள். 7வது படிங்க. மழலும் மலர்விழி கொல்லி வாய்ப்பே சூழ்ந்து துணங்கையிட்டோடி ஆடித்தளருள்ளெறியும் பிணத்தை வாங்கி தான் தடி சென்று அணங்காடு காட்டில் கடலொளியே ஓசை சிலம்பொழிப்ப காலுயர் வட்டனை இட்டு நட்டம் அழலும் தோறி கதிக்காடும் அப்பனிடம் திரு ஆலங்காடே. இந்த பாத்தீங்கள் என்றால் எவ்வளவு ஒரு அஞ்சாமை இருக்குதுன்னு இந்த பாட்டுல. இந்த பின்னுக்கு வந்த கந்தசட்டி கவசம் இல்லை, பயத்துல வாழ்ந்தது. இது சும்மா பேய்களோட போயிருந்து அதுக்கு இருந்து பார்த்து பாடுறான். துணங்கை இரு கைகளையும் மடக்கி இரு விழாக்களிலும் அடித்து கொண்டு ஆடும் கூத்து. துணங்கை கூத்தண்டு வந்து திருமுருகாற்றுப்படையிலையும் பெறுது. சாந்தினி திருமுருகாற்றியோட படிக்கிறாங்க. நிணந்தின் வாயல் துணங்கை தூங்க என்று வரும் முன்னுக்கு. பேய்கள் ஆடுகின்ற கூத்து திருமுருகாற்றுப்படையிலையும் பெறுது. துணங்கை இது பெரும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற ஒன்று. தடி என்றது தசை. அணங்காடுதல், தெய்வம் வந்தது போல ஆடுதல். காட்டில் ஓரி கதிக்க கால் வட்டனையிட்டு நட்டமாடும் அப்பன்.
ஓரி என்றது நரி, கதிக்க என்ற குதிக்க, அமுள் உமிழ்தல் வெப்பத்தை வீசுதல். களலும் அழல் வெளி கொள்ளிவாய்ப்பை சூழ்ந்து, களலும் அழல் வெளி நெருப்பு பறக்கிற வெளி அந்த கொள்ளிவாய்ப்பை சூழ்ந்து துணங்கையிட்டு நெஞ்சில கடகடண்டு அடிச்சு கொண்டு ஓடி ஆடி தளல் எறியும் புனத்தை வாங்கி தான் தடி தின்று அணங்காடு காட்டு. களலொளி ஓசை சிலம்பு ஒலிக்க, களலம் ஒலிக்குது, சிலம்பு ஒலிக்க, காலுயர் வட்டனையிட்டு நட்டம் அழல் உமிழ்ந்து ஓரி கதிக்க, சுத்தி இருந்து நரிகள் எல்லாம் ஆட கதிக்க குதிக்க ஆடும் அப்பனிடம் திருவாலங்காடே. அடுத்தது சிற்றம்பலம். நாடும் நகரும் திரிந்து சென்று நன்னறி நாடி நயந்தவரை மூடி முதுபிணத் திட்டமாடே முன்னிய வேக்கணம் சூழச் சூழ காடும் கடலும் மலையும் மண்ணும் விண்ணும் சுழலும் அனலையேந்தி ஆடும் மரப புயங்கன்னுங்கள் அப்பனிடம் திருவாலங்காடே. நாடின் நகரன் திரிந்து சென்று நன்னறி நாடி நயந்தவரை மூடி முதுகுணத் திட்டம் ஆடே முன்னிய பெய்கணம் சூழச் சூழ. இது முந்தி வாழ்ந்து இறந்தவர்களை குறிப்பதா இருக்க வேணும். நாடின் நகரன் திரிந்து நன்னறி நாடி நயந்தவரை மூடி முதுகுணத் திட்டம் ஆடே முன்னிய பெய்கணம் சூழச் சூழ காடும் கடலும் அலையும் மண்ணும் விண்ணும் சுழல. இரவு நாடும் பொழுது எல்லாம் ஆடுது. மானாட மயிலாடு என்று பார்க்கிறோம். காடும் கடலும் மலையும் மண்ணும் விண்ணும் சுழல அனல் கையேந்தி இப்ப கையில ஏந்தி ஆடும் அரவ புயங்கன். புயங்கம் என்றது பாம்பு. அரவ புயங்கன் பாம்பை ஆபரணமாக கொண்டவன். புஜங்கம் என்று சமஸ்கிருதத்தில் ஒரு தோத்திரம் இருக்கு. அதை படிச்சு பாம்பு போடுற மாதிரி இருக்கும். மயூராதி கூடம் மயூராதி ரூடம் மனோபாக்கிய கூடம் பாம்பை செய்யற மாதிரி பாடுறது சுப்பிரமணிய புஜங்கம். சங்கர செய்ததா சொல்லுவார். அரவ புயங்கன் எங்கள் அப்பனிடம் திருவாலங்காடே. குறிப்புறையில் என்ன சொல்லி இருக்குன்னு பாப்போம். அப்படியெல்லாம் ஓடி திரிஞ்சாக்கள் பிணவாய் விட்ட நிலையில் அவர்களை துணியால் மூடி மறைத்து பிணத்தை இட்ட இடம் முதுகாடு. புயங்கம் என்பது ஒரு வகை கூத்து அப்படிங்க இருக்குது. துணங்கை மாதிரி புயங்கம். நல்லவர்களும் சுடுகாட்டுக்குத்தான் போய் சேர்றது. கடைசி ஆண்டதுக்குத்தான் நாடு நகரவிருந்து நன்மை நயந்தவரை என்ற சொன்னது. சுத்தம் கைக்கிள்ளை விழரி தாரம் உளையிலி ஓசை பண் கெழுமப்பாடே சச்சரி கொக்கரை தக்கையோடு தகுனிதம் துந்துவி தாளம் வீணை மத்தளம் கரடிகை வன்கை மென்தோல் தமருகம் குடமுழா முந்தை வாசி தத்தனை விரவினோடாடுமங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே. இது அன்றைக்கு இருந்து அவ்வளவு வாத்தியங்கள். இதுதான் அங்க இருக்கிறது. துத்தம் கைக்கிள்ளை விளரி தாரம் உலை இளி ஓசை பண் கெழுமப்பாடி. ஓசை பண்ணது பாடல்ல வாயால பாடுறது. பண் கெழுமப்பாடி திருப்பியும் பாத்தியங்க. சச்சரி கொக்கரை தக்கையோடு தகுனிதம் துந்துபி தாளம் வீணை மத்தளம் கரடி கைவன் கைமெந்தோல் தமரகம் குடமுழா மொந்தை வாசித்து. எல்லாத்தையும் வாசிக்கிறது. வீணை வாசித்தல் என்றுதானே சொல்றது. என்ன வீணை வாசிக்கிறது, மத்தளம் அடிக்கிறது, வீணை வாசிக்கிறது. இப்ப வீணை வாசிக்கிறது இங்கிலீஷ்ல போய் சில பேர் வீணை பிளே பண்றதுன்னு சொல்லி வீணை விளையாடுறதுன்னு சொல்றது. நான் சமீபத்துல போயிருந்தேன். ஒரு ஊர்ல போயிருக்கக்குள்ள ஒரு மரண வீடு, டீச்சரோட வீடு.
பெரிய தமிழ்ல எல்லாம் பெரிய பண்டிதர் பேர், அவர் பிஹெச்டி எல்லாம் எடுத்தவர் வந்திருந்து கதை கேட்குள்ளே அவர் டீச்சர் வந்து பியானோ வாசிக்கிறத நல்லா பியானோ விளையாட வேண்டுதான் தமிழ்ல சொன்னார். பியானோ வாசிக்கிறேன்னு சொல்லி இருக்கலாம். அதுதான். ஆங்கிலத்துல படிச்சு எல்லாம் பியானோ விளையாடுறேன்னு சொல்றத வந்துட்டு வாசித்து அத்தனை விரவினோடாடு மங்கள் அப்பனிடந்திரு காலங்காலே. சிலப்பதிகாரத்துக்கு பிறகு நான் இங்கதான் பாக்குறேன் முதல் இவ்வளவு வாத்தியங்களை இப்படி போட்டிருக்கேன். இப்பெல்லாம் அறிவு போட்டு வேற வாத்தியம் என்பது இந்த பெரிய குழல் வாத்திய அப்படி வளைஞ்சு நீண்டு தலைக்கு மேல நீக்கம் மேல அது வாசிப்பினவதான் கொக்கரை. தாளம் தெரியும், வீணை தெரியும், மத்தளம் தெரியும். கரடி என்பது ஒரு வாத்தியம். சிவ பூஜைக்க கரடி புந்த மாதிரி என்று சொல்றதல்லோ, கரடி என்றது வாத்தியம் என்று சொல்றது. தமருகம் என்றது உடுக்கு, குடமுழா என்றது அந்த பானைக்கு மேல அந்த குடமுழா மக்கள் கட்டுறதோ. பாப்பம் கீழே என்னென்ன விளக்கம் தந்திருக்கிறவன் பாப்பம் இதுக்கு. கண்கிழமை பொருந்த கச்சரி முதல் மொந்த ஈராக கூறப்பட்டவை கைக்கிளை என்பது விரித்தல் விகாரம். வன்கை மெந்தோல் தமருகம் வலிய இரு பக்கங்களிலும் மெலிய தோலையுடைய உருக்கை. வன்கை மென்தோல் தமருகம். அத்தனை விரவினோடு அத்தனை வார்த்த ஒத்திசையோடு ஒத்து நிகழ ஆடு மங்கள் அப்பன். சச்சரி எதுக வாசிக்க இதன்கண் அம்மையார் இசைக்கலையின் சிறப்புக்களை புனப்படுத்தினமை காண்க. நல்ல மியூசிக் எல்லாம் படிச்சிருக்கிறா. இவ்வளவு போத்து இவ்வளவு சொல்றா என்ன? இவ்வளவு சும்மா இருக்கையில ஒத்திசைந்து அதான் அங்க இருக்கிறது. எங்க ஒத்திசைந்து வந்தது? அது அத்தனை விரவினோடு ஆடும். விரவினண்டா ஒத்தி, விரவி அதோட ஒத்து ஆடுகின்ற. அடுத்தது புத்திகலங்கி மதிமயங்கி இறந்தவரை புறங்காட்டிலிட்டு சந்தியில் வைத்து கடமை செய்து தக்கவர் இட்ட செந்தீவிளக்காம் முந்தி அமரர் முளவினோசை திசை கது வச்சிலம் பார்க்க ஆர்க்க அந்தியின் மானடம் ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே. இறைவன் வாடுறார் என்ன சார்? அமரர் முளவினோசை திசை கதுவ. அமர் தேவர்களுடைய முளவென்பது அந்த மத்தள மாதிரியான வாத்தியம். அதெல்லாம் திசையெல்லாம் ஒலிக்க சிலம்பார்க்க ஆர்க்க எல்லாம் ஒலிக்க அந்தியில் அந்தியண்டா மாலை பொழுது இருட்டுற நேரத்துல மானடம் பெருநடனம் ஆடுவங்கள் அப்பனிடம் திருவாலங்காடு. அவர் விளக்க ஆடுறார். அவருக்கு விளக்கென்ன பொறுப்புல இந்நேரம் பின்னேரம் பொழுதுபடுற நேரத்துல ஆடுறதுண்டா லைட்டிங் போட வேணும். அந்த காலத்துல மின்சார விளக்கு கிடையாது. அப்ப எது விளக்கு? செந்தி விளக்க. எது விளக்கு? அந்த ஈமத்து கடனுக்கு ஆக்கள் கொல்லி வச்சுட்டு போயினும் பிணம் எரியுது, அதுதான் விளக்கு அவருக்கு. புந்தி கலங்கி, புந்தி என்பது புத்தி. புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே என்று சொல்லுவோம். புந்தி கலங்கி மதி மயங்கி இறந்தவரை புறங்காட்டிலிட்டு சந்தியில் வைத்து கடமை செய்து தக்கவரிட்ட செந்தி. அந்த காலத்துல இந்த மாதிரி கொல்லி வைக்கிற பாருங்க. இப்ப இன்றைக்கு போய் சடங்கு செய்து கொல்லி வைக்கிறதுன்றது 3ஆம் 4ஆம் நூற்றாண்டிலே இருந்திருக்கு. அந்த தீயை விளக்காக கொண்டு அமரர்கள் முளவ ஓசை வர திசை கதுவ சிலம்ப ஆர்க்க அந்தியில் மானடம் ஆடும் பெருமான். சந்தி என்பது உறவினர் நண்பர்களது கூட்டம். அந்த ஆட்டத்தை மக்கள் காணாராகலாம். அதற்கு அமரர்களே வாத்தியம் வாசிப்பவர். அவர்கள் முழவு மத்தளம் திசை கதுவ திசைகளை உள்ளடக்கி நிகழ அந்தி மாலை காலம். நடனங்கள் பார்த்துனாங்க. இது இன்னொரு இதுவான நடனம் என்ன சிவபெருமான். அடுத்தது ஒப்பினை இல்லவன் பேய்கள் கூடி ஒன்றினை ஒன்றடி தொக்கலித்து பப்பினை இட்டு பகண்டை பாட பாடிருந்தந்தன் தன்னடி ஆளமைப்ப அப்பனை அணிதிரு ஆலங்காட்டம்
அடிகளை செடிதலை காரை காற்பே செப்பிய செந்தமிழ் பத்தும் வல்லார் சிவகதி சேர்ந்து இன்பம் எய்துவாரே. அருமை அருமை. ஒப்பினை இல்லவன் ஒப்பில்லாதவன், ஒப்புவனுக்கு ஒப்பார் இல்லை, உண்மை அவனுக்கு. பேய்கள் கூடி ஒன்றினை ஒன்று அடித்து ஒக்களித்து பப்பனை இட்டு பகண்டை பாட. பகண்டை என்றது இந்த பறவை ஒன்று பார்த்துனாங்கல்ல. அப்ப பேய்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சத்தம் போட்டு ஆர்ப்பரித்து பாட. பாடிருந்து அந்நெறி யாழ் அமைப்ப, நெறி ஊழையிடுது. அப்பனை அணிதிரு ஆலங்காட்டம் அடிகளை செடிதலை காரை கால் பேய். அம்மா, அந்த அம்மா தன்னை பேய் என்று சொன்னார். தன்னை பேய் என்று சொன்னார். செடிதலை காரைக்கால் பேய் செப்பிய செந்தமிழ் பத்தம்பல்ல. காரைக்கால் அம்மையார் இறைவனை வேண்டி பேயிருவம் பெற்றதாக பெரிய புராணம் சொல்லும். இளம்பெண் குடும்ப பெண் வீட்டை விட்டு வெளியேறி போறார். போனால் அவ போன இடம் பாதுகாப்பு, அப்படியே போய் சுடுகாட்டுக்கு போனார். எடுத்த கோலம் பேய் கோலம், எடுத்த உருவம் பேய் கோலம். அவருடைய உணவு உடை முறையினால இப்ப உடம்பெல்லாம் மெலிந்து, பொண்ணுக்கு சொன்னா குழி விழுந்த கண், செம்படை, பல்லு, கால் பரடெல்லாம் தள்ளி கொண்டிருக்குது, வயிறு குளவிழுக்கு விழுந்திருக்குது, மார்பு சோர்ந்து தொங்கிக் கொண்டிருக்குது, அதுக்குள்ள தலை மாலை பிணங்கள், அதுக்குள்ள ஒரு கூட்டமும் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெண்கள் தான் முழுக்க சொல்றாரு, வர்ற பேயெல்லாம் பெண் பேய்கள். நினைக்கிறேன் இப்படி ஒரு ரெஃப்யூஜ் இருந்திருக்குது, ஒரு வெரி விவிட், ஒரு 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 பயங்கரமான ஒரு இடமாக அது இருந்திருக்கு. அப்ப ஜனங்கள் எல்லாம் அவர்களை கண்டு விலகி பேய் என்று நினைத்து அப்படி விலகின காலமா இருந்திருக்க வேணும். அவவும் அதோட போய் இருந்து படிச்ச பாட்டு. செடிதலை சாரைக்கார் பேய் செப்பிய செந்தமிழ் பத்தும் வல்லார் சிவகதி சேர்ந்தின்பமைவாரே. காரைக்கால் அம்மாருடைய காலம் 3 இருந்து 5 என்று பார்க்க பல பெண்களை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த முன்னால எங்களுக்கு சிலப்பதிகாரம் நடந்து முடிஞ்சுது. அங்க ஆண்களால வஞ்சிக்கப்பட்ட பெண்கள் என்று கனவேர் வரும். அதுல கஞ்சிக்கப்பட்ட ஆண் துணை இல்லாத பெண்கள். அதுல கண்ணகி முதலாவது. கணவன் இறந்த உடனே அவள் என்ன செய்கிறாள் என்று பார்க்க வேணும். வீட்டு பெண்ணாக இருந்தவள் நாட்டு சபையில போய் நீதி கேட்டு, அந்த பாண்டியவனே இறந்துட்டார், அரியணையில் துஞ்சிய பாண்டியன் தான் அவனுக்கு பேரே. அதுக்கு பிறகு மதுரையை எரித்து அப்படியே கேரளா பக்கம் போனான். அது அவனுடைய கதை. மாதவி அடுத்த வஞ்சிக்கப்பட்ட பெண். கணவனை இறந்த பிறகு குலத்தொழிலை செய், இந்த தாசி முறையில இருந்து பொருளை ஈட்டி நல்லா வாழலாம் என்று சொல்ல கையில வயிற்றுல பிள்ளையோடு அந்த அவள் பௌத்தத்தை சார்ந்து பௌத்த துறவியானார். அடுத்தது மணிமேகலை, தாய் துறவியா இருந்தோடனே அவளும் பௌத்த துறவியான, துறவியையும் விட்டு வைக்கல. அந்த இளங்குமரனோ உதயகுமரன் 2 இளவரசன் அவளை கிளைக்கிறான். அங்கே இருந்தால் அவள் மணிபல்லவத்துக்கு வந்தாள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படி அந்த பெண்களுடைய அவல நிலை. அதுக்கு பிற்பாடு காரைக்கால் அம்மையார் கணவன் விட்டுட்டார். விட்ட பிறகு இப்படி போய் கருவாலங்காட்டுல போய் இப்படி இருக்கிறார். அதே மாதிரி அடுத்தது பார்த்தா அடுத்ததா வாரது திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசருடைய தமக்கையார் திலகவதியார் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த இடத்துல நின்று உடன்கட்டை ஏறுற அந்த காலத்து மரபு. உடன்கட்டை தவிர ஐயோ எனக்கு யார் இருக்கிறவன் சொல்ல உடன்கட்டை ஏறாம அவ மட்டும் இருக்கிறார். அவ மட்டும் இருந்தா போல அப்பர் சுவாமிகள் அவோட இருந்தார். அவர் விட்டுட்டு அவர் சமணத்துல போய் அவர் தர்மசீலரா விட்டார். திருவதிக வீரட்டானத்தோட அவர் தொண்டு செய்து கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்துல கோயில்கள்ல கொஞ்சம் பெண்களுக்கு ஒரு ரெஃப்யூஜ் வந்துட்டுது, மாடம் வந்துட்டுது, அங்கதான் இருந்ததா சொல்லுகிறார். அதுக்கு பிறகு சம்பந்தர் சுந்தரர் வாரார். சுந்தரர் வரைக்குள்ள நாங்கள் பார்க்கிறோம் திருவாரூர்ல பறவையார் கணிகையர் கூட அவ அங்க மாடத்துல தான் இருக்கிறான். திருவட்டியூர்லையும் சங்கிலியார், அது பெண்களுக்கு ஒரு மாடம் கோயிலோட இருந்திருக்குது, கோயில் தொண்டு செய்து கொண்டிருப்பதற்கு.
சங்கிலியாரை நூலறிந்த சங்கிலி என்று சொல்லி பாடுவார் சந்தரர். அதை வச்சு கொண்டு அவர் விதவையா இருந்து இவர் மறுமணம் செய்தது என்று கூடி சில பேர் சொல்லுகிறார். இதுதான் அந்த 3ஆம் நூற்றாண்டுல இருந்து அந்த 7ஆம் 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த ஒவ்வொரு ஆண்டுணை இல்லாமல் இருந்த பெண்கள் கண்ட பல பல என்ன சொல்றது ரெஃப்யூஜ் எங்கெங்க புகலிடம் பெற்றார்கள் என்றது. அதுல காரைக்கால் அம்மையார்ட புகலிடம் ஆலங்காடு, சுடுகாடு. வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. அமாவாசை அதான் இந்த பாட்டு வந்திருக்கு. சிவா காரைக்காலமாரி நல்ல பாடல்கள் இன்னும் நிறைய இருக்குது. காரைக்காலமாருடைய பாடல்கள் அவதான் அந்தாதி பாடினவ முதல் அற்புதத்தில் வந்தாதி. காரைக்காலமார் அந்தாதி பாடினதவ, பன்னிசை பாடினதவ, 63 நாயன்மார்கள்ல அமர்ந்த கோலத்தில் இருக்கிற ஒரே ஒரு நாயன்மார் காரைக்காலம்மை. சிவபெருமானே அம்மை என்று விളിத்தபடியினால அந்த இது வந்தது. வடநாட்டுக்கு போயிருக்கிறான் நினைக்கிறேன். கைலாயம் போனதாகத்தான் வரலாறு சொல்லுது. கைலாயம் போனவர்கள் சுந்தரமூர்த்தி நாயனார், சேரமான் பெருமாள், அப்பர் சுவாமிகள், மற்றது காரைக்காலம்மை. இதுல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சென்ற கைலாசம் இதென்று சொல்ல இயலாதது மகா கைலாசமா இருக்க வேணும். ஏனென்றால் அவர் பான்மார்க்கமாக போனார் என்றுதான் வருகிறது. சேரமான் பெருமாள் போனதும் அப்படித்தான் இருக்க வேணும். அவரும் பான்மார்க்கமாக போனதான் இருக்குது. அதேயாக வழி வழி செவி வழி கதையாக இருப்பது ஔவையாரையும் பிள்ளை விநாயகர் தூக்கி அங்க வைச்சார் என்று சொல்லுவார்கள். அது இந்த கைலாசம் இல்லை. அது பூலோக 5 கைலாசம் இருக்கு. பூலோகத்தில் எங்களுக்கு ஒரு கைலாசம், ஒரு அங்கால அசுத்தമായ உலகத்துல ஸ்ரீகண்டர் இருக்கிற கைலாசம். அங்கதான் சுந்தரர் இருந்தவர் முதல். அங்கே இருக்கிற ஸ்ரீகண்டர் ஒருத்தருக்கு திருப்பாட்கள்ல கிளைந்த பொழுது அந்த ஆலகால விஷத்தை எடுத்து கொடுத்தபடினால அவருக்கு ஆலால சுந்தரர் என்று பெயர். அங்கே இருந்தான் இங்க வந்தார். அடுத்ததாக 2வது கைலாசம். 3வது கைலாசம் அனந்தேஸ்வரர் இருக்கிற கைலாசம். அது கங்கால சதாசிவமூர்த்தி இருக்கிற கைலாசம். கங்கால பரலோகத்து மகா கைலாசம். இந்த இளவெடுப்புகளை தாண்டியது 5 கைலாசங்கள். அதுல பூலோக கைலாசத்துக்கு போனதா அப்பர் பெருமான். அது வரலாற்றிலேயே இருக்கு. தவண்டு போனார், நடந்து போனார், உருண்டு போனார். அங்க இருந்து கையில அடிய கொண்டு திருவையாற்றுல காட்டினது கையில காட்சி. சிதம்பர தரிசனம் மாதிரி என்னோட தரிசனம் கையில காட்சி. உபநிடதங்கள்ல உத்திகள் என்று பார்த்தினாங்க. அந்த உத்திகள் மாதிரி தேவாரங்கள்லயும் உத்திகள் இருக்கு. கையில காட்சி ஒரு உத்தி, சிதம்பர தரிசனம் ஒரு உத்தி, எல்லாம் இருக்கு. அவர் கொண்ட தரிசனம். காரைக்கால் அம்மையாரும் போனார். தலையால போனார் என்று சொல்லுவார்கள். தலையால போனார். அதுக்கும் கம்யூனிட்டி சொல்லுவார்கள். தலை என்பது ஞானத்தை குறிப்பது. ஞானத்தால கையில காட்சிகின்றார். ஞானத்தால் வீடு நின்று நான்வர்கள் எப்படவும் அல்லவென்னு ஊனத்தார் என் கடவர் என்று சிவஞான சித்தியார் சொல்லும். அதான் தலையால போனார் என்று சொல்றது. சிவபெருமானே அம்மையே என்று அழைத்தார். இந்த யார் இவ என்று கேட்கிற கதை சுந்தரட்டவதிலேயும் பெறும். மந்திர மாமுனிவர் இவன் யாரென நம்பெருமான், இவன் யாரென எம்பெருமான் நந்தமர் ஊரன் என்றான் முடித்தான் மலை உத்தமனே. அங்க போய்க்குள்ள இவன் யார் என்று கேட்கிறவா. மந்திர மாமுனிவர், சப்தகோடி மகா மந்திரேஸ்வரர்கள் கேட்கிறோம். சுத்தமாய விலகில கேட்க சொல்றார். இது நம்முடைய ஊரன் என்று சொல்றார். அதே மாதிரி
காரக்காமார் போய்க்கு அம்பாள் கேட்கிறாது யார் என்று கேட்க அம்மை நம்முடைய என்று சொல்லி சிவபெருமானை சொன்னதாக வரலாறு. வான்முகில் வளாது பெய்க மணிவளஞ்சுரக்க அண்ணன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மைகள் விளங்குக உலகமெல்லாம் நம பார்வதி பதையே